ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான மட்டன் கபாப் குழம்பு தாங்க. உங்கள் வீட்டில் கபாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 கபாப் எடுத்திருக்கேன். இதை அரை மணி நேரம் நார்மல் வாட்டரில் ஊற வச்சுக்கலாங்க. கபாப்னால் ஒன்றும் இல்லைங்க, மட்டனில் உப்பு கண்டம் போடுவோம் இல்லையா, அதை தான் உருதில் கபாப்னு சொல்லுவோம். இது ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இந்த அளவு எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 3 பட்டை எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்கு நான் 2 உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய், ஒரு 4 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு சுண்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு மல்லி இலை கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மல்லி இலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஸ்டிக் அயன் கடாய் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சங்ககிரியில் ஒரு கடை இருக்குங்க, அங்கே தான் வாங்கினேன். 1500ன்னு சொல்லிட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப அகலமாக இருந்துச்சுங்க. சமைக்கவே ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படா இந்த கடாயில் குழம்பு வைப்போம்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி குயிக்காக செஞ்சேன். இந்த கடைக்கு அட்ரஸ்லாம் இல்லைங்க, உங்களுக்கு வேணும்னா நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னு. இப்போ கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம்லாம் அதெல்லாம் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி பேஸ்ட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இருக்க கலருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இருக்க கலருக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ தான் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ரா ஸ்மெல்லு போகட்டுங்க. இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பலாக்கொட்டை இருக்கும் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலாக்கொட்டையை இந்த தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட நம்ம கத்திரிக்காய், வெள்ளை சுண்டல், மொச்சக்கொட்டை எல்லாமே ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேவையான அளவு உப்புல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் கபாவை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம முழுசாக போட்டால் வேகாது, அப்படியே போட்டால், ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் தட்டி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை எனக்கு அப்படி பிடிக்காதுன்னா நம்ம எண்ணெயில் பொரித்து ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே தட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். பொரித்து ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த கபாபில் புளிக்குழம்பு வைப்பாங்க, சக்கரவள்ளி கிழங்கு போட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்ச கபாபையும் ஆட் பண்ணி மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். வெஜிடபிள் கபாப் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வரைச்சி கெட்டியான பால் எடுத்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே செய்யலாம். ஏன்னா நாங்கள் கறி குழம்பு மாதிரி தான் கபாப் குழம்பும் வைப்போம். பட் கபாப் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை, முருங்கைக்காய் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய கப் நிறைய தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எல்லா குழம்புக்கும் தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன், ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு சாதம் மட்டும் இல்லைங்க, புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பம் கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய தேங்காய் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில்
வீட்டில் இருக்கும்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டும் செஞ்சதுனால கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் நான் டிமார்ட்டில் இருக்க ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜாரில் இருக்க ஆஃபர் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.